ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீந்து போன சப்பாத்தியை வச்சு ஒரு சூப்பரான நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது அற்புதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். ஒரு சப்பாத்தி இருந்தால் போதும், ஒரு ஆளுக்கு தேவையான நூடுல்ஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு நான் எக் யூஸ் பண்ணியிருக்கேன். எக் இல்லாமையே நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயம், கேப்சிகமில் பாதி கேப்சிகத்தை நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சப்பாத்தி வந்து மீந்து போச்சு. இந்த சப்பாத்தியை நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு நல்லா வந்து ஒரு சின்ன சின்ன கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அதை வந்து விரித்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வீட் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு இதை ஒரு தனியாக நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் வந்து முட்டை வந்து உடைச்சி ஊற்ற போகிறேன். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது 3ம் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து முட்டை ஆம்லேட் போட போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உடச்சி வச்சுருக்கிற நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். அதுவும் வந்து நமக்கு சப்பாத்தி மாதிரியே வரணும். ஸோ அதனால் அந்த ஷேப்பு வந்து ரவுண்டாக வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து முட்டை கொஞ்சம் ஆறின பிறகு இதையும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணிங்களோ அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஓடிடுச்சு. ஓகே, இதே மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் நூடுல்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் 2 பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டோட ஃப்ளேவர் வந்து நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2மே சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் 2 வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து நம்ம 1 கப் அளவுக்கு நீளமாக குச்சியாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட் அதையும் சேர்த்துடலாம். இது 2ம் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா வதங்கின பிறகு கடைசியாக கேப்சிகம் சேர்க்கலாம். ஏன்னா கேப்சிகம் ரொம்ப முதல்ல சேர்த்துட்டோம்னா அது ஓவர் குக் ஆகிடும். அதனால் கடைசியாக வந்து கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தக்காளி வந்து சேர்க்காமையும் செய்யலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சில்லி பவுடர் இஷ்டம்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே க்ரீன் சில்லி போட்டிருக்கிறதுனால நான் போடலை. உங்களுக்கு வந்து மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் இனிமேல் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான், நிறைய ஸ்பைசஸ்லாம் நான் யூஸ் பண்ணலை. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கெச்சப் 2ல் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், ரொம்பவும் குக் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற சப்பாத்தியும் அப்புறம் வந்து முட்டை 2யுமே சேர்த்துட்டு ரொம்ப நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா அது எல்லாமே உடஞ்சிரும். ஸோ லேசாக வந்து டாஸ் பண்ணுங்கள். நீங்கள் உப்பு வந்து மசாலாவில் ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க.
போட்டுட்டு நம்ம பெரட்டிக்கலாம். இந்த மாதிரி லேசாக டாஸ் பண்ணிங்கன்னா போதும். அது நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ நைட்டு வந்து சப்பாத்தி எதுவும் மீதம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா, காலையில் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Bye. Have a nice day.